வணக்கம், வெல்கம் டு மேத்ஸி அகாடமி. ஸோ நம்மளோட 90 டே ஸ்டடி பிளான்ல இன்னைக்கு டே 25 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல என்ன படிக்கணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஷெட்யூல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் கோட் பார்த்துடலாம். யூ டோன்ட் நீட் டு பி பர்ஃபெக்ட், யூ ஜஸ்ட் நீட் டு கீப் இம்ப்ரூவிங். ஸோ நம்மள நிறைய பேருக்கு ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நம்மளால இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் படிச்சிட முடியுமா, கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். பட் யாரு வேணாலும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணோம்னா எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நேற்றை விட நான் இன்னைக்கு பெட்டராக பண்ணியிருக்கேனா, இன்னைக்கு விட நாளைக்கு நான் இன்னும் பெட்டராக என்ன இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ வாங்க இன்னைக்கான ஷெடியூல் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்பவே மினிமலான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபார்மல் மேப்பிங், கன்ஃபார்மல் அண்ட் ஐசோகோனல் அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டும் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட பிஹேவியரோட எப்படி ரிலேட் ஆயிருக்குங்கிறத மட்டும்தான் அங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து மேஜராக நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, அதில் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ்னா என்னங்கிறது எல்லாமே நம்ம கவர் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்பெஷல் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக்சுவலி பைலீனியரும் மோபியஸும் ஒன்று தான், பேர் தான் ரெண்டு நேம் யூஸ் பண்ணுறாங்களே தவிர ரெண்டுமே ஒரே இதை தான் குறிக்கும். ஸோ ஸ்பெஷல் மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, அப்பர் பிளேனை யூனிட் டிஸ்கோட எது மேப் பண்ணும், எந்த மாதிரியான மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேப் பண்ணும், லோவர் ஹாஃப் பிளேனை எப்படி மேப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டைப் இருக்கும். பிளேன்ஸ் பொறுத்தளவுக்கு அப்பர் பிளேன், லோவர் பிளேன், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. அடுத்து யூனிட் டிஸ்க் டு யூனிட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சில கான்செப்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் மகப் தான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து முக்கியமான டாபிக் வந்து கிராஸ் ரேஷியோ. ஸோ இதுக்குமே அகைன் நீங்கள் பொன்னுச்சாமி சாரோட புக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இந்த டாபிக்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் இருக்கும். அப்படி டைம் இருக்கும் பட்சத்தில் அகைன் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை ஒன்ஸ் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் கொடுங்க. ஸோ வெற்றிங்கிறதுக்கு நம்ம ஒரே நாளில் ரீச் பண்ணிட முடியாது. ஒவ்வொரு படிக்கட்டாக தான் நம்ம போய் ரீச் பண்ணணும். ஸோ இந்த 90 டேஸ் உங்களுக்கு அதே மாதிரியான படிக்கட்டு தான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ். ஸோ இந்த 90 நாள் நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக உங்களோட சக்ஸஸை ரீச் பண்ணிட முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.